யார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்து தந்திருக்கிற, அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிற இந்த வாய்ப்பு இத்தக்கும் மினன்னார், நரக விடுதலையுடைய காலம் இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான், லஅம்லஅன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன்னாசி அஜ்மஈன், நாங்கள் நரகத்தை நிரப்புவோம். அல்லாஹ் சொல்றார், நரகத்தை பற்றி சொல்ற நேரத்தில் லஅம்லஅன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன்னாசி, நாங்கள் ஜஹன்னத்தை ஜின்களை வைத்தும் மனிதர்களாலும் நரகத்தை நாங்கள் நிரப்புவோம். அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நரகத்தை பற்றி சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, நரகத்துடைய எரிபொருள்கள், நரகத்தை பத்த வைக்கிறது. வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும் தான். அப்ப நாம என்ன செய்யணும் என்றால், எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எதை விட்டும்? நரகத்தை விட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஃபாத்திமா, நீங்கள் உங்களை நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். யாருக்கு சொல்கிறார்கள்? இது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுக்கு சொன்னார்கள். அதனால தான் சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இத்துக்கும் மினன்னார் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஏனது? நரகத்தை விட்டு நாங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்வதற்காக. குர்ஆனுடைய ஆயத்துக்கள் பாரு, நிறைய ஆயத்துக்கள். ஒரு நரகவாதிக்கு கொடுக்கப்படுகிற சாப்பாடு எது? ஒரு நரகவாதிக்கு கொடுக்கப்படுகிற அதாபு எது? சொர்க்கவாதிக்கு அல்லாஹ் கொடுக்கிற சாப்பாடு எது? சொர்க்கவாதிக்கு என்ன இருக்கிறது? எல்லாம் குர்ஆனில இருக்கிறது. குர்ஆன்ல இருக்கிறது. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான், நாங்க எல்லாரும் படிச்சு வச்சிருக்கிறோம், ஒரு ஜனாசாவுக்காக நான் கேட்கிற துஆ எது? துஆல வருது, வஸக்தில் மீஸானஹு பில் ஹஸனாத், யா அல்லாஹ் இவருடைய நன்மைகளை மீஸானில, மீஸான் என்ற தராசு இருக்குமே, நன்மைகள் தீமைகள் நெருக்கிற ஒரு தராசு, உலகத்துடைய தராசு போன்றல்ல. அல்லாஹ் சொல்லுறான், இப்படி மீஸான்ல வச்சு நன்மைகள் தீமைகளை அல்லாஹ் நிறுப்பான். நாங்க மையத்துக்காக கேட்கிற துஆ, வஸக்தில் மீஸானஹு பில் ஹஸனாத், யா அல்லாஹ் இவருடைய நன்மைகளை, நன்மை தட்டை பாரமாக்கி வைப்பாயாக. அல்லாஹ் குர்ஆனில சொல்கிறான், வஅம்மா மன் கஃபத் மவாஸீனுஹு, வஅம்மா மன் கஃபத் மவாஸீனுஹு, யாருடைய மீசான் என்ற அந்த தராசி, நன்மைகள் தீமைகள் நெருக்கப்படுகிற நேரத்தில் அந்த நன்மை தட்டு பாரம் குறைந்து தீமையானவைகள் பாரம் கூடினால் நன்மை உயர்ந்திருக்கிறது, பாரம் பணிந்திருக்கிறது. இப்படியாகிவிட்டால் அல்லாஹ் சொல்லுறான், ஃபஉம்முஹு ஹாவியா, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஃபஉம்முஹு ஹாவியா, அவர் ஒதுங்குகிற இடம், ஃபஉம்முஹு வந்தா அவர் ஒதுங்குகிற, அவர் போற இடம் ஹாவியா என்ற நரகம். ஹாவியா என்ற நரகம். அல்லாஹ் திருப்பி கேட்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், வமா அத்ராக மாஹியா, நபியே உங்களுக்கு அந்த ஹாவியாண்டா என்னன்னு தெரியுமா? அல்லாஹ் திருப்பி கேட்கிறான். அவர் பாரம், நன்மைகள் குறைந்து பாவங்கள் அதிகமாகி நன்மை தட்டு பணிஞ்சிட்டா அல்லாஹ் சொல்லுறான், அவர் போற இடம் ஹாவியா என்ற நரகம். திருப்பி அல்லாஹ் கேட்கிறான், வமா அத்ராக மாஹியா, அது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் திருப்பி சொல்லுகிறார், நாருல் ஹாமியா, அது சூடான நெருப்பு. நரகம் என்கிறது 3000 வருடங்கள், 3000 வருடங்கள் பத்தின நெருப்பு தான் நரகத்துடைய நெருப்பு என்கிறது. ஒரு நரகவாதி நரகத்தில் போயிடுவார். நரகத்துக்கு போன பின்னால நரகத்துடைய அதாபில், நரகத்துடைய அதாபில் ஆக குறைந்த அதாபு என்ன? அதாபுல பலவிதமான அதாபுகள் இருக்குது, பலவிதமான தண்டனைகள் இருக்கிறது. ஒரு நரகவாதிக்கு அல்லாஹ் கொடுக்கிற அதாபில் ஆக குறைந்த அதாபு, குறைஞ்சது. பெரிய அதாபு இருக்கிறது, குறைந்த அதாபு ஹதீஸ்ல வந்திருக்கிறது.
நெருப்பால செய்யப்பட்ட ஒரு செருப்பு கால போடப்படும். நெருப்பால எங்களுக்கு நெருப்பொண்டு கையில பட்டாலே தாங்க இயலாது, வெளியில போய் இந்த சூட்டை தாங்க இயலாது, வெளியில போற இந்த வெயில தாங்க இயலாது, பொறுக்க இயலாது. அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறது நெருப்பால செய்யப்பட்ட ஒரு செருப்பு அல்லாஹ் கால போடுவார். இதான் அவரு கொடுக்கிறாரா. அந்த சூட்டால மூளை கொதிக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூளை கொதிக்கும் என்றார்கள். ஒரு தண்ணி எப்படி கொதிக்குமோ அது போன்ற அந்த மூளை கொதிக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் இப்படி நிறைய சொல்லுறான் குர்ஆனில. ஏன் சொல்லுறான்? எங்களை விட்டும் நாங்கள் நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக. அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல சொல்லுறான், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. அல்லாஹ் அவ்வளவு இரக்கமா சொல்லுறார், இதுல பார்த்துதானே சொல்லுறார், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. நீங்க உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருத்தரும் இதை செய்யணும். எப்படி? அதுக்குத்தான் அல்லாஹும்ம அத்தக்னா மினன் நார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம அத்தக்னா மினன் நார், யா அல்லாஹ் எங்களுக்கு நரக விடுதலை தருவாயாக. வ அத்கில்னல் ஜன்னah, எங்களை சொர்க்கத்தில் யா அல்லாஹ் நுழைய வைப்பாயாக. அல்லாஹ் இதைத்தான் சொல்லுறான், நீங்க உங்களையும் உங்களோட குடும்பம், பிள்ளைகள், மனைவிகளை நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனது அங்கு எந்த விதமான இன்பமும் இல்லை உலகத்தில், எல்லாம் கஷ்டம்தான், எல்லாம் கஷ்டம்தான். அதனால தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் கபரிடத்தில் வருவார்கள். கபருக்கிட்ட வந்தா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அழ ஆரம்பிப்பார்கள். எவ்வளவு நேரம் அழுவார்கள் தெரியுமா? அழுது அழுது ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அழுது அழுது கண்ணால் கண்ணீர் வடிந்து வடிந்து தாடி நலையும். யார் அழுகிறது? சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. சொர்க்கத்தை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ஃபில் ஜன்னah என்றார்கள். உஸ்மான் சுவர்க்கத்தில் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கபரிடத்தில் வந்து அழுவார்கள், தாடி நலையும், கண்ணீர் வடியும். கேட்பாங்களாம், ஏன் நீங்க ஆகிரத்தை பத்தி சொன்னா யோசிக்கிறீங்க இல்ல, அழுகிறீங்க இல்ல, கபரிடத்தில் ஏன் அழுகிறீர்கள்? சொன்னாங்க, இதுதான் ஆரம்பம், முதலாவது இடம். ஏன்னா உலகம் என்கிற சகோதரர்களே 4, உலகம் 4 இருக்கே 4. ஒன்று ஆலமுல் அர்வாஹ், ரூஹுடைய உலகம். ரூஹுடைய உலகம் என்றா அல்லாஹ் கியாமத்து நாள் வரைக்கும் யார் யாரை அல்லாஹ் படைக்க போறானோ, படைச்சிருக்கிறானோ அத்துணை பேருடைய ரூஹையும் அல்லாஹ் மேல வச்சிருக்கிறான் ஆலமுல் அர்வாஹில. அது ஆலமுல் அர்வாஹில தான் எல்லா ரூஹுகளும் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து கடைசி மனிதன் உலகத்தில் யாரு பிறக்கிறாரோ அது வரையில எல்லா ரூஹையும் அல்லாஹ் மேல வச்சான் ஆலமுல் அர்வாஹ். அது நாங்களும் இருந்தோம், அந்த ஆலமுல் அர்வாஹில நாங்களும் இருந்தோம். அதனால தானே அல்லாஹ் அந்த ஆலமுல் அர்வாஹில வைத்து எங்களோடு அல்லாஹ் பேசினார். எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களோட ரப்பாக இல்லையா? நான் ரப்பா இல்லையா உங்களோட? காலூபலா, குர்ஆன் சொல்லுகிறது. எல்லாரும் சொன்னாங்க, நீ எங்களோட ரப்பு தான். அதுல ஃபிரௌன் சொன்னான், ஹாமான் சொன்னான், எல்லாரும் சொன்னாங்க நீ எங்களோட ரப்பு தான். ஆலமுல் அர்வாஹில, ஆலமுல் அர்வாஹில இருந்து தான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரூஹ கொண்டு கொடுக்கிறது. அதனால தான் நான் படிச்சிருக்கிறோம், ஒரு பிள்ளை தாயுடைய வயிற்றுல இன்னா ஹதக்கும் லயுஜ்மா ஃபீ பத்னி உம்மிஹி 40 யௌமன் நுத்ஃபத்தன் சும்ம யகூனு முதுகத்தன் சும்ம யகூனு அலகத்தன். 40 நாட்கள் இந்திரிய துளியாக கணவனுடைய மனைவியிட அந்த இந்திரியம் கருவறைக்கு செல்லுகிறது. அதுவும் ஒரு கொஞ்சம் தான். ஆணுடைய இந்திரியம், பெண்ணுடைய இந்திரியம் கருவறைக்கு செல்லுகிறது. அதனால தான் அல்லாஹ் மனிதனை படைக்கிறார். அதில் யாருடைய இந்திரியம் முதலாவது கருவுக்கு செல்லுகிறதோ அவரை போன்று அந்த பிள்ளை வந்துடும். சில பிள்ளைகளை பார்த்தா சொல்லுவாங்களே, இந்த புள்ள வாப்பட வாக்கு, இந்த புள்ளைட ஃபேஸ் கட், உம்மோட ஃபேஸ் கட். ஏனது யாருடைய அந்த இந்திரியம் முதலாவது போகிறதோ அது போன்று பிள்ளை வரும், அது போன்று பிள்ளை வரும். ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அப்ப அந்த 40 நாட்கள் இந்திரியமாக, 40 நாட்கள் இரத்த கட்டியாக அல்லாஹ் மாற்றுறான், 40 நாள்கள் சதையாக.
அப்ப 40 40 40 120 4 மாசம் ஆகியாச்சு. அந்த 4 மாசத்துக்கு பின்னால அல்லாஹ் ஒரு மலக்குக்கு ரூஹ குடுங்கிட்ட மேலிருந்து ரூஹோட வருவார். ஒரு மலக்கு வருவார். அவருடைய ரீதி என்ன தெரியுமா? இறைவா, ஆம்பளையாக்குறா பொம்பளையாக்குறா, ஆம்பளையாக்குறா பொம்பளையாக்குறா. அல்லாஹ் இருக்கிற முடிவுதான் ஆம்பளையாக்கண்டா ஆம்பளையாக்கு, பொம்பளையாக்கண்டா பொம்பளையாக்கு. பொம்பளையாக்கினால், பொம்பளையாக படைத்தால் அந்த பொம்பளை பிள்ளைக்கு தான் நிறைய துவா கிடைக்கும். சில பொம்பளை புள்ள கிடைக்கிறதா, பொம்பளை புள்ள அந்த காலத்து ஜாகிலியா காலத்துல பொம்பளை பிள்ளைகள் கிடைச்சா பொம்பளை பிள்ளைகளை பொறைச்சாங்க. பொம்பளை பிள்ளை கிடைச்சா அவ்வளவு வெட்கம் அவங்களுக்கு. அது ஆயத்து சொல்லுகிறது, வைரா புஷ்ரா அஹதுஹும் பில் உன்ஸா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரத்துக்கு முன்னால் அந்த காலத்துல பொம்பளை பிள்ளைகள் கிடைச்சா முகமே கருத்து உயிரோட புதைப்பார்கள். இந்த காலத்துல பொம்பளை புள்ள கிடைச்சேன்டா கவலை பிரச்சனை என்ன தெரியுமா? கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், ஊடு கட்டணும், நகை வாங்கணும், எல்லாம் செய்யணுமே. இந்த ஒரு பொம்பளை புள்ள கிடைச்சா எப்படி நான் கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறது? சகோதரர்களை, இஸ்லாமிய முறைப்படி பார்த்தா கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறதுக்கு செலவு எல்லாம் இருக்கிற ஆம்பளை தான். பொம்பளைக்கு எந்த செலவும் இல்லை. மாறு கொடுக்கணும் ஆம்பளை, ஊடு கட்டோடும் ஆம்பளை, வலிமா செய்யணும் ஆம்பளை, எல்லாம் ஆம்பளை தான் செய்யணும். பொம்பளைக்கு செலவே இல்லை. ஆனா மனிதர்கள் செலவை மாற்றி கொண்டிருக்கிறோம். நாங்க தான் குழப்பி கொண்டிருக்கிறோம். நான் யோசிக்கிறேன், பொம்பளை புள்ள கிடைச்சா இப்படி செய்யணுமே அப்படி செய்யணுமே. நாங்க வளர்க்கினது ஷரியத்துல பார்த்தா, மார்க்கத்துல பார்த்தா செலவெல்லாம் இருக்கு ஆம்பளை தான். அப்ப அந்த மலக்கு பொம்பளை பிள்ளையாக இருந்தால் துவா கேட்பார் தாயிட வயிற்றுள்ள நேரத்துல. அவர் ரூஹு வந்த பின்னால சகோதரிகளே, 4 மாசத்துக்கு முன்னால் டாக்டரை போயிட்டு பாக்குறோம், யூஜி கிட்ட பாக்குற சரியா உள்ள துடிக்குதா இல்ல பாக்குற. அந்த 4 மாசத்துக்குள்ளால பின்னால் இருந்து 9 மாசத்துக்கு நல்லா உலகத்துக்கு அனுப்புறார். அந்த 9 மாதத்துக்குள்ள சகோதரிகளே, அந்த 4 மாதத்துக்குள்ளெல்லாம் ரூஹ உயிரை கொடுக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணவை கொடுக்கிறார், தண்ணீரை கொடுக்கிறார், கொடுத்து அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறார். இப்ப அந்த ஆலமுல் அர்வாஹில் இந்த ரூஹு தாயிட வயிற்றுக்கு வந்துச்சு. தாயிட வயிற்று இந்த உலகத்துக்கு வரும். இது ஆலமுல் அஜ்ஸாத். இது பொடியோட உடம்போடு இருக்கிற உலகம். நான் இருக்கிறது இப்ப ஆலமுல் அஜ்ஸாத்ல, உடம்புடைய உலகத்துல. இன்னமும் இருக்கிறது ஆலமுல் பர்ஸஹ். ஆலமுல் பர்ஸஹ் என்றா கபருடைய உலகம். அதுக்கு ஆலமுல் பர்ஸஹ் என்கிறது. அது நாளையா நாளை மறுநாளா தெரியாது, நாளையா நாளை மறுநாளா தெரியாது. ஆலமுல் பர்ஸஹ். இன்னமும் இருக்கிற ஆலமுல் அபத். நன்றி செல்வம் என்ற இந்திய உலகத்தில் உலகம் என்றா இதுக்காக சொல்லி உலகம் 4, உலகம் 4. இன்னமும் இருக்கிற ஆலமுல் அபத். ஆலமுல் அபத் என்றா முடியாத உலகம். அந்த உலகத்துக்கு முடிவில் அது ஆகிரா. ஆகிராவுடைய உலகம் இருக்கிறது, அது ஆலமுல் அபத். அங்கத்தான் நரகமா சொர்க்கமா முடிவெடுத்து அங்கத்தான். இங்க நீ எப்படியும் வாழு, அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படி நீ வாழு. இந்த விதத்துல வாழ்ந்தா உனக்கு சொர்க்கம், இந்த விதத்துல வாழ்ந்தா உனக்கு நரகம். அல்லாஹ் சொல்லியாச்சு. நான் அடிக்கடி ஓதுற ஆயத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரஹ்மான் என்றா என்ன அர்த்தம்? ரஹ்மான் என்றா மீனிங் என்ன? ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோர். அப்படி அல்ல. ரஹ்மான் என்றா என்ன தெரியுமா மீனிங்? இந்த உலகத்தில் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் இரக்கம் காட்டுறான். எத்தனை பேர்கள் அல்லாஹ் இல்லை என்கிறான், அல்லாஹ்வுக்கு ஏசுறான், அல்லாஹ்வை மறுக்கிறான், அவனை வணங்காத என்கிறான், அவனை வணங்குறவனை அடிக்கிறான், கொல்லுறான். அவனுக்கும் அல்லாஹ் சாப்பாட்டை கொடுக்கிறான், தண்ணியை கொடுக்கிறான், சுகத்தை கொடுக்கிறான், சல்லிய கொடுக்கிறான், லைஃப் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், மூச்சு அல்லாஹ் கொடுக்கிறான். இந்த உலகம் அல்லாஹ்விடத்தில் பெருமதியானதல்ல. லவ் கான ஹதீஸ் சொல்லுகிறது, லவ் கானத் துன்யா தஅதிலு இன்தல்லாஹி ஜனாஹ பஊதத்தின் மா ஸகா காஃபிரா. இந்த உலகம் அல்லாஹ்விடத்தில் ஒரு மேல வச்சுற குஷு இத சிறகளவாவது பெருமதியானதாக இருந்தா அல்லாஹ் காபிருக்கு தண்ணீரும் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் காபிருக்கு தண்ணீரும் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் இடத்துல பெருமதி இல்லை. இமாம்கள் சொல்லுவாங்களே, இந்த உலகம் இருக்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் டொய்லெட் போறது வந்த இடம். டொய்லெட் போறது வந்த இடம். சொர்க்கத்தில் இருந்து உலகத்தில் மௌலானா என்ன செஞ்சாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துல 30 நாள் கஷ்டப்பட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கனியை சாப்பிட்டதுக்கு பின்னால வயிற்றுல வருத்தம் 30 நாள் கஷ்டப்பட்டு உலகத்துக்கு இறங்கி செஞ்சது டொய்லெட் தான் போனான். 30 நாள் நோன்பு முடிச்சாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அப்ப ரஹ்மான் என்றா இந்த உலகத்துல நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாருக்கும் ரஹ்மத்து செய்வான், சாப்பாட்டை கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான்.
ஆனா ஆகிரத்தில் ரஹீம். அதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரஹீம் என்றால் ஆகிரத்தில் மறுமையில கியாமத்தினால முத்தகீங்கள் நல்லவர்கள் தக்வா உள்ளவர்கள் மூமின்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். அந்த நாள்ல வேறவர்களுக்கு யாருக்கும் இரக்கம் இல்லை. அல்லாஹ் இரக்கம் யாருக்கும் இருக்காது. அதனால தான் சகோதரர்களே அல்லாஹு தஆலா கபருடைய வாழ்க்கையைத்தான் முதலாவது ஆகிரான வாழ்க்கையாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கபருக்கிட்ட வந்தாதான் அவ்வளவு அழுவாங்க. இது சரியான இதுக்கு பின்னால் இருக்கிறதெல்லாம் சரி. மையத்தை வச்சுக்கொண்டு இந்த துஆ ஓதுறோம். அல்லாஹும்ம ஜஅல் கபரஹு ரௌதத்தம் மின் ரியாதில் ஜினான். யா அல்லாஹ் இவருடைய கபரை ஒரு சொர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்குவாயாக. வலா தஜஅல் கபரஹு ஹுஃபரத்தம் மின் ஹுஃபரின் நீரான். யா அல்லாஹ் இவருடைய கபரை ஒரு நரக படுகொலியாக ஆக்கிடாதே யா அல்லாஹ். அதான் கேட்கிறோம் நாங்க துஆ மையத்தை வச்சுக்கணும். அப்ப நாங்க எங்களை போய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எதனால? துஆவினால. துஆவினால அல்லாஹ்விடத்துல கெஞ்சோணும், அல்லாஹ்விடத்துல கதறோணும். யா அல்லாஹ் இந்த ரமலானில் நீ யாருக்கு நரக விடுதலை கொடுக்கிறாயோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள். ஏன் அல்லாஹ்வே சொல்றான். அதனுடைய சாப்பாடுகளை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஒரு ஆயத்து லைஸலஹும் தாமுன் இல்லாமல் பரிய. நரகவாதி பசி பசி என்று அழுவான், கதறுவான். அல்லாஹ் கொடுக்கிற முள்ளுக்காய் இதை தின்னு நரகவாதி கொடுக்கிறது. அப்ப லா இஸ்மின் வலா யுக்னி மின்ஜு. திண்ணியத்தினால திண்ணேல அது முள்ளு, திண்ணியத்தினால அவனுக்கு கொழுக்கவும் மாட்டான், அவனுக்கு அதுல பசியும் போகாது. தாகம் என்றால் நரகவாதி இத உடம்பால வடியக்கூடிய சேல அல்லாஹ் கொடுப்பான், குடி. இதுதான் நரகவாதிக்கு இருக்கிற. இதே நேரம் சொர்க்கத்துக்கு போயிட்டா எவ்வளவு இன்பங்கள் சகோதரர்களே, எவ்வளவு இன்பங்கள். அல்லாஹ் எப்படி சொல்லுறான், எத்தனையான இன்பங்கள். உலகத்து சொர்க்கத்துக்கு போன பின்னால் உனக்கு கல்வியில் என்ன என்ன ஆசை வருதோ எல்லாம் உனக்கு இது. அல்லாஹ் ஒன்ற செல்லல்ல, எது உனக்கு ஆசையோ எல்லாம் அல்லாஹ் உனக்கு தருவான். பறக்கணுமா உனக்கு பறக்கலாம், கட்டில படுத்தோண்டு தின்னோடுமா உனக்கு மரம் கிட்ட குத்துஃபுஹா தானியா. ஆயத்துக்கு சொர்க்கத்தை பத்தி அன்பானவர்களே. அதனால நாங்க இருக்கக்கூடிய இந்த காலத்தை நல்ல முறையில பயன்படுத்தி நிறைய துஆக்கள் கேட்டு அழுது கதறி நரகத்தை பயப்படணும், அல்லாஹ்வுடைய அஸாபை பயப்படணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவட வீட்டுக்கு ஒரு நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள அழுது கொண்டு இருக்கிறாங்க. ஃபாத்திமா நான் யோசிச்சாங்க, டே ஏண்டா வாப்பா அழுகுறாரு, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கிறாங்க? வீட்டுக்குள்ள வந்து கேட்டாங்க. மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க, வாப்பா நீங்க ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டாங்க. ஏன் நீங்க அழுகுறீங்க வாப்பான்னு கேட்டாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு சொல்லி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு செய்தி சொல்லி போட்டு போனாங்க, அதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன் என்றார்கள். என்ன வாப்பா சொன்னாங்க? ஃபாத்திமா நாயகி கேட்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தி என்ன வாப்பா, நீங்க ஏன் அழுகுறீங்க? இல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போனாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே முஹம்மதே, நாளை கியாமத் நாள்ல ஒரு உம்மத்தில பாவங்கள் செய்துவிட்டு தௌபா செய்யாமல் முஸ்லிம்களாக இருக்கிறாங்க. தௌபா செய்துவிட்டு பாவங்கள் செய்யாமல் யார் யார் நாளை கியாமத் நாள்ல வாராங்களோ அவர்களுக்கு நரகத்துடைய ஆதாபிக்குது என்று சொல்லி போட்டு போனார்கள். உம்மத்தை நினைத்து அழுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மத்தை நினைத்து இந்த உம்மத்தினர்கள் நரகத்தில் வைத்திடப்படாது அதாவது செய்யப்படுவார்களோ என்று நான் நினைத்து அழுகிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால சகோதரர்களே, நிறைய துஆக்கள் கேட்டு இஸ்திக்ஃபார்கள் செய்து நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களித்த சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக, இந்த இபாதத்துக்களை நீ கபூல் செய்வாயாக. நாளை கியாமத் நாள்ல மேலான சொர்க்கத்தை எம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. இந்த ரமலானில் நீ யாருக்கெல்லாம் நரக விடுதலை கொடுக்கிறாயோ அந்த கூட்டத்தில் இறைவா எங்களையும் நீ சேர்த்துக் கொள்வாயாக. நாம் செய்கிற இபாதத்துக்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் துனியாவுடைய கஷ்டங்களை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக, ஆகிராவுடைய கஷ்டங்களை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. கேள்வி கணக்குகளை லேசாக்கி இறைவா சிராத்தல் முஸ்தகீம் என்ற அந்த பாலத்தை மின்னல் வேகத்தில் தாண்டி சொர்க்கத்துல வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. நரகத்துடைய வாடை, நரகத்துடைய புகை கூட படாமல் எங்களை யா அல்லாஹ் நீ பாதுகாத்து உன்னுடைய இரக்கத்தால், உன் ரஹ்மத்தால், உன் அன்பால் எம் அனைவர்களையும் சொர்க்கவாதியாகவே நீ கபூல் செய்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா
وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.